மூவிங் ஆன். பெர்த். நீங்க சொன்ன மாரி 4 மேட்ச் நடந்திருக்கு. 4க்கு 4 மேட்சும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் மட்டும் படிக்கிறேன். எல்லா மேட்ச்லயுமே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. 487, 598, 416, 346. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த 346 வந்து தான் விராட் கோலி அத செஞ்சுரி அடிச்சாரு. 2019 மேட்ச் அது. அ எல்லா மேட்சுமே அவுட்ரைட் ஆஸ்திரேலியா. ஒண்ணே 1 பை இன்னிங்ஸ்ன்னு நெனைக்கிறேன். மிச்சதெல்லாம் 4த் இன்னிங்ஸ்ல ஆப்போசிஷன சுருட்டிட்டாங்க. 4த் ஆர் 5த் டேல. இது அ இதுவரைக்கும் அந்த மாரி பெர்த் இல்ல. பழைய பெர்த் இல்ல. பால போட்டாலே சும்மா பவுன்ஸ் இங்க தான் வரும்னு. ஆனா, திருப்பியும் ரீலே பண்ணியிருக்காங்க. அந்த பெர்த்லேருந்து சாயில் இங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்க சொன்ன மாரி. ஸோ, ஸ்பைசி பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு கியூரேட்டர். இந்த ஸ்பைசி பிட்ச்ல நம்ப 11 ஆ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஸ்திரேலியா 11 முதல்ல பார்க்கலாம்னு தான் முடிவு எடுத்தோம். பட் ஃபார் வரலாம். நம்ம ஆஸ்திரேலியா 11 கண்டிப்பாவே போவோம். அதுக்கு முன்னாடி இந்தியா 11 பார்த்துறலாம் நம்ம. இறங்கிடலாம். எங்கெல்லாம் டிபேட்டபிளோ நம்ம அத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு ரோஹித் சர்மா இல்ல. ஸோ அபிமன்யு ஈஸ்வரனா, கே.எல். ராகுலா முடிவெடுப்போம். முடிவெடுத்திருக்காங்கன்னு தோணுது. கே.எல். ராகுல் தான் அப்படின்னு. அத தவிர பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால், கில், கோலி, பந்த் 2, 3, 4, 5 நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆ ஸ் அங்கேருந்து தாங்க ஆரம்பிக்குது. அதே மாரி கீழேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ப 9, 10, 11 வந்து பும்ரா, ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ். ஐ திங்க் அதுவும் அவங்க 3 பேரும் பேசர்ஸா இருப்பாங்க. நடுவுல ஜடேஜாவும் இருப்பாரு. இப்போ எங்க இடிக்குதுன்னா, நம்பர் 6 யாரு? நம்பர் 8 யாரு? ஆ அண்ட் ஓப்பனிங்ல கே.எல். ராகுலா, அபிமன்யு ஈஸ்வரனா. ஸோ முதல்ல ஓப்பனிங் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அபிமன்யு ஈஸ்வரன் போயிருக்காரு. ஆனா 0, 5 தான் அடிச்சிருக்காரு இந்தியா ஏல. இந்தியா ஏ வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்சஸ்ல. டு யூ ஸ்டில் சீ ஹிம் ஓப்பனிங் ஆர் எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட கான்ஃபிடன்ஸ்லாம் பார்க்கும்போது கே.எல். ராகுல் தான் ஓப்பன் பண்ண போறாருன்னு தோணுது. ஆமா. நானும் ஐ திங்க் ஃபேர் enough. கேஎல் ராகுல் தான் வந்து வில் பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அஸ் வெல். ஸோ கேஎல் ராகுல் ஓகே. பேஸ்ட் ஆன் இ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் கண்டிப்பா கேஎல் ராகுல் தான். ஆமா. நம்ம கே.எல். ராகுல நெறைய கரைச்சு விடுவோம் நம்ப இந்த நம்ப இல்ல. பாட்காஸ்ட்ல ஆக்சுவலி. நீங்க. சரி. நான். ஆனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆல்வேஸ் பி அ T20 கே.எல். ராகுல். நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் T20 கே.எல். ராகுல். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா எல்எஸ்ஜி கே.எல். ராகுல். பஞ்சாப்ல இருக்கும்போது பரவால்ல. ஆனா, வென் இட் கம்ஸ் டூ டெஸ்ட் அண்ட் டூ சம் எக்ஸ்டென்ட் ஓடிஐஸ், ஐ திங்க் ஹி ஹாஸ் த கேம் அண்ட் அவர் மேல ஐ திங்க் இன்வெஸ்ட்மென்ட் திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ண டைம் வந்தாச்சு இந்தியன் டீம்க்கு. ஓகே. ஆம் அதுக்கப்புறம் வரலாம். கோலிய பத்தி கண்டிப்பா ஒரு சின்ன பேசுவோம். நம்பர் 6 சர்ஃபராஸ். சர்ஃபராஸ் கானா, இல்லாட்டி த்ருவ் ஜுரேல். ஏன்னா, சர்ஃபராஸ் கான் அடிச்சாருங்க. இதான் என் ஹானஸ்ட் ஒப்பீனியன் அதான். அந்த 150 அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 150 இதுலயே 150 தான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்து பயங்கரமா இட் ஆக்சுவலி பேக் ஃபயர்ட். ஏன்னா, அவர் கேம்ல நீங்க வந்து நான் பார்த்ததுல வந்து ஒரு ஸ்வைப் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்ட். ஹி வாண்ட்ஸ் டூ லைக் டாமினேட் த ஸ்பின்னர்ஸ். அண்ட் அந்த 3 மேன். 3 மேன் ஷார்ட் 3 மேன்ல கிளான்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இட் லுக்ட் லைக் ஹி ஹேட் டைம் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டூ பிளே த ஷாட்ஸ். சம்ஹவ் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜெனரேட் பண்ணல. கில் வந்து சில லோ ஸ்கோர்ஸ் அடிச்சா கூட, இல்ல சில சமயம் கே.எல். ராகுலே லோ ஸ்கோர்ஸ் அடிச்சா கூட லாங்கர் ஃபார்மேட்ஸ்ல யூ ஃபீல் தே ஹேவ் த கேம். வாட் டு யூ திங்க் ஆஃப் சர்ஃபராஸ்? யாஹ்! ஸோ எனக்கு வந்து இஸ் இன்கம்பன்ட். இப்போ வந்து அவர் தான் வந்து அந்த ஸ்பாட்ல இருக்காரு. ஸோ ஓகே சாரி இன்கம்பென்ட்ன்னீங்களா? இன்கம்பிட்டன்ட்ன்னு கேட்டுருச்சு எனக்கு. இல்ல, இல்ல. ம், இன்கம்பன்ட். ஸோ ம். ஹி ஸோ அதனால வந்து அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்காம வந்து நம்மள, நீ ஓவர்சீஸ்ல உனக்கு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றத விட, யூ ஹேவ் டூ கிவ் ஹிம் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவரு வெதர் அபிமன்யு ஈஸ்வரன், துருவ் ஜுரேலுக்குலாம் வந்து தேர் இஸ் ப்ராபபிலி அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ கம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். நீங்க சொல்றது எல்லாம் வந்து நான் ஒத்துக்கிறேன். லைக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஷாட். ஐ திங்க் தேர் இஸ் ஆல்சோ ஒரு இது இருக்கு. யூசுவலி வந்து ஐ மீன் எஸ்பெஷலி மெல்பர்ன், சிட்னிலலாம் மெல்பர்ன்லாம் வந்து லைக் தி கிரவுண்ட் இஸ் சோ பிக். ஆ மச் பிக்கர் தென் லைக் இந்தியால இருக்க கிரவுண்ட்ஸ் விட. ஸோ வந்து இந்த இந்தியால 6 போறதுலாம் அங்க கேட்ச் அவுட் ஆகும். ஸோ தேர் இஸ் ஆல்சோ தட் கைண்ட் ஆஃப் திங் ஒண்ணு இருக்கு. பட் தி பேஸ் குட் வொர்க் இன் ஹிஸ் ஃபேவர். நாங்க இவருக்கு அந்த ம். டேப் டவுன் டூ 3 மேன தவிர சில அடிக்கிற ஷாட்லாம் வந்து எட்ஜ் வாங்கிட்டே போறதுக்கு வந்து இருக்கும். ஸோ
at 6 or 7 to get some quick run, even if he gets 30, 40, now not necessarily 150, but a quick 30, 40 will make a difference. ஓகே. Uh, so on that ஐ திங்க் basis, I think, பாசிட்டிவா விளையாடுவாரு. நீங்க அதான் சொல்ல ஆமா, வரீங்களா? எண்ட் ஆஃப் த டே ரைட்? டொக்கடிக்க மாட்டாரு. ஆ பட் அகைன் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதான் இப்போ பெரிய டிபேட்டா இருக்கு. டொக்கடிக்கிறதும் ஒரு இப்போ புஜாராவ மிஸ் பண்றோமா? ஒரு ஹனுமா விஹாரிய மிஸ் பண்றோமான்னு. பட் ஓகே. ஜுரேல் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஹி ஸ்கோர்ட் அன் 80 அண்ட் அ 68 இந்த இந்த ஆஸ்திரேலியாவோட இப்போ விளையாடின மேட்சஸ்ல. ஸோ அதனால தான் அவரோட பேர் வந்து திடீர்னு லைக் இட்ஸ் ஜஸ்ட் கமிங் பேக் டூ த ஃபோர். ஓகே. ஜடேஜா ஃபிக்ஸ்டு. மெயின் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து டிசைட் பண்ண வேண்டியது 3 பேசர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸா? 3 பேசர்ஸ் சாரி 4 பேசர்ஸ், 1 ஸ்பின்னரா? லைக் யூ பிரிங் இன் பிரசித் கிருஷ்ணாவா? இல்லாட்டி யூ பிரிங் இன் நிதிஷ் ரெட்டி ஹூ இஸ் லைக் என்ன சொல்றது? ஷார்துல் தாக்கூரோட மிரர் இமேஜ்ன்னு சொல்லலாம். பேட்டிங் அதிகம், பாலிங் ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 56 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஆல்லாமும் எடுத்திருக்காரு. ஆம், ஹி கேன் போல் அட் 130, 135 ஹோல்ட் பண்ணுவாரு. ஆனா ஆ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஹி கேன் புரொவைட் ரன்ஸ் வித் த பேட். ஸோ அகைன் வாஷிங்டன் சுந்தர் அவர் வேற இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு யூ கோ வித் த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்? ன் இத் இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லிடுறேன் பிஃபோர் உங்க பயஸ் கிரியேட் பண்றதுக்கு. நேத்தன் லயன் ஹஸ் டேக்கன் 4 மேட்ச்ல 27 விக்கெட் எடுத்திருக்காரு பெர்த்ல. இந்த ஸ்டேடியம்ல. yeah. So and then there is Ravichandran Ashwin. Um, so again, experience and first choice அப்படின்னா வந்து you will go Ravichandran Ashwin. So but obviously நம்ம வந்து இந்த ப்ரீவியூ பண்றது இஸ் கைண்ட் ஆஃப் வே அவுட். இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சைட் பார்ல வந்து இந்தியா அங்க பெர்த்ல பிராக்டிஸ் பண்றது ஃபுல்லா வந்து கருப்பு ஸ்கிரீன் போட்டு அப்படியே ஃபுல்லா மூடி இருட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு பயங்கர அதெல்லாம் வேற என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. பவுலிங்கா, பேட்டிங்கா? ஸ்டேடியம்ல இருக்கிற வேலை ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன்ஸ் அலவுட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு. பக்கத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்றது தானே ரொம்ப முக்கியமான வேலை. ஆமா. அ. சோ ம். சோ அந்த 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 ஒரு ஐ திங்க் அந்த ஒரு ஸ்பாட் வந்து இஸ் கோயிங் டூ பி அ டாஸ் அப் பிட்வீன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். நான் வந்து பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பேஸ் பெட். பட் என்ன ஆகுதுன்னா பிரசித் கிருஷ்ணாக்குலாம் போனோம்னா வந்து த டெயில் பேசிக்கலி ஸ்டார்ட்ஸ் அட் 8. ஏன்னா எல்லாருமே ம். பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஆகாஷ் தீபக், ஜஸ்பிரீத் பும்ரா ஆல் 4 வில் பி த டெயில் தான். இதுதாங்க எனக்கு ஒரு நான் ஒரு அனாலஜி கொண்டு வருவேன். ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கும், இந்தியாவோட பேட்டிங் ஆர்டருக்கும் என்ன சம்பந்தம் தெரியுங்களா? ஏன்னா, ஆம்பளைங்க பசங்க குளிக்கும்போது கால கண்டுக்கவே மாட்டாங்க. ஐ திங்க் வியூவர்ஸோ இல்லாட்டி லிஸ்டனர்ஸ் யார கேட்கிறீங்களோ, மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. நல்லா நீ கால தேய்ச்சு குளிச்சிருக்க நீ? எவ்ரிடே குளிச்சிருக்கியா நீ? அப்படின்னு. சில பேர் இருப்பாங்க. ஆனா முக்காவாசி எப்படி அந்த மாரி இருப்போமோ, அதே மாரி தான் இந்தியன் டீமும் வந்து டெயில் நெவர் வேக்ஸ்ன்னு சொல்லலாம். அங்க என்னடான்னா நம்பர் 8ல கம்மின்ஸ், நம்பர் 9ல ஸ்டார்க் வந்து 6லாம் அடிப்பாங்க. நம்ப ஆளுங்க அ 6 டவுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஆகாஷ் தீப் அடிப்பாரு. அவரு வந்து சும்மா அப்படியே சுத்தி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் அடிப்பாரு. பட் யாஹ்! சோ ஐ மீன் முகமது சிராஜும் வந்துட்டு இட்ஸ் நாட் தேர் அந்த ஓல்ட் ஐ மீன் டிபெண்டிங் ஆன் லைக் ஹவ் நம்ம வந்து இங்கிலாந்துல போன வாட்டி பார்த்தோம்னா வந்து முகமது ஷாமி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. பும்ரா 35 ரன்னோ, 36 ரன்னோ வந்து ஆமா. ஒரு மேட்ச் ஸ்டூவர்ட் பிராட். லார்ட்ஸ்ல மேட்ச் அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. இல்ல பட் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். இது வந்து நான் சொன்னது வந்து இந்த அனாலஜி வந்து ஓவர்சீஸ்க்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது நம்ம ஆளுங்க அக்ஷர் பட்டேலே நம்பர் 9, நம்பர் 10ல வருவாரு. ஆமா. ஸோ இட்ஸ் ம். டிஃபரெண்ட். சோ ஐ திங்க் அந்த ஸ்பாட்ல வந்து தேர் இஸ் வி நீட் அந்த அந்த நம்பர் 8 எசென்ஷியலி. ஐ திங்க் இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு இட் வில் ப்ராபப்லி பி மோர் அ டாஸ் அப் பிட்வீன் அஸ்வின் அண்ட் சுந்தர். அண்ட் வி மே கோ வித் சுந்தர் நீங்க ஆஸ் அ யாரோட போவீங்க? கம்பீர விட்டுருங்க. அ நான் வந்து ஐ வில் கோ வித் அஸ்வின். அஸ்வினா? அப்பதான் ஆமா. வியூவர்ஸ்லாம் கோச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? இல்ல. ஐ திங்க் நான் வந்து அட்லீஸ்ட் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஐ திங்க் இட் வில் பி அஸ்வின். பட் ஓகே. இட் ஆப்வியஸ்லி வில் நம்ம பி அஸ்வின். யாஹ்! ஓகே. எனக்கு என்னமோ ஐ திங்க் கொஞ்சம் அந்த ஸ்பைசி விக்கெட்டா இருந்துச்சுன்னா, ஐ வுட் கோ வித் நித்தீஷ் ரெட்டி. அ அவர் எஸ்ஆர்எச்ன்னு சொல்லல. ஆனா, இ
ஏன்னா ரன்ஸ் வில் பி அட் பிரீமியம். ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹோல்டிங் ஜாப் பண்றதுக்கு ஒரு பேஸ் பவுலர் வேணும். அவர் ஒரு அளவு ஹோல்டிங் பண்ணா கூட போதும். பட் அந்த ரன்ஸ் வில் பி ஐ திங்க் மோர் க்ரூஷியல். ஸோ நம்பர் 7ல அவர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு விட்டா, Yeah, ஆ but I think தட் Washington Sundar can score and Ashwin can score also. And I think control wise, even though வந்து இந்த holding ஜாப்க்கு ஒரு பேஸ் bowler தேவையா? இல்ல வந்து that holding can be done by Ashwin and Washington Sundar also. ஓகே. ரைட். பிஃபோர் வி மூவ் ஆன், ஆ விராட் கோலி. இதுதான் மேக் ஆர் பிரேக் சீரிஸ்ன்னு சொல்லலாமா? ஃபைனல் ஒரு என்ன சொல்றது? டெஸ்ட் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்தியாக்கு. லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக். நம்ம நெறைய கிரிட்டிசைஸ் பண்றோம், இது பண்றோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஸ்டாட் போட்டாங்க. யூனிஸ் கான் அண்ட் விராட் கோலி. சேம் ஸ்டேஜ், சிமிலர் ஸ்டேஜ்ல வந்து விராட் கோலியோட யூனிஸ் கான் சேம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் இருக்கும்போது 10 இன்னிங்ஸோ டிஃபரன்ஸ். ஆனா 1000 ரன் அதிகமா அடிச்சிருக்காரு. விராட் கோலி 9000, யூனிஸ் கான். பட் வாட் தே ஃபர்கெட் இஸ் 3 ஃபார்மேட்லயும் மேட்ச் வின்னிங், க்ரூஷியல் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் கன்சிஸ்டன்ட்லி. லாஸ்ட் 4, 5 வருஷம் ஐ திங்க் அந்த கோயிங் இன்டூ கோவிட் ஐ திங்க் அது ரிதம் பிரேக் ஆயிருக்கு அவருக்கு. ஆ பட் இந்த சீரிஸ் அவர மோட்டிவேட் பண்ணி, அந்த பழைய விராட் கோலிய கொண்டு இந்த சீரிஸ், இந்த பிட்சஸ், இந்த சூழ்நிலை வந்து அவர மோட்டிவேட் பண்ணி அவர் 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 அவ்ளோ அடிக்கணும்னு தேவையில்ல. ஒரு 3, 4 ஹால்ஃப் செஞ்சுரிஸ் அடிச்சா கூட தட் வில் கோ அ லாங் வே. பிகாஸ் சீனியர் பேட்ஸ்மேன் வில் ஹேவ் டூ ஸ்டெப் அப். அண்ட் ஐ திங்க் பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேல தான் இருக்கு. And Rohit Sharma as well. Rohit Sharma also will step up. And என்ன பொறுத்தவரைக்கும் I think Virat Kohli will step up. Or at least என்னன்னா வந்து the pitches, you know, um, batting like pace, ball coming out of the bat. So I think Virat Kohli will score some runs. Whether it will be the Virat Kohli of the old, scoring hundreds. But ஆனா எல்லாரும் வந்து உஸ்பேத்தி விட்டுருக்காங்க அவர. விராட் கோலி வந்து டிராப் பண்ணோம். விராட் கோலி நீங்க கேட்ட கேள்வி மேக் ஆர் பிரேக் அப்டின்னா, மேக் பண்றதுக்கு தேர் இஸ் நத்திங் தேர். ஐ திங்க் இட் இஸ் மோர் லைக்லி பிரேக். ஸோ யூ நோ ஏன்னா இந்த சீரிஸ்ல வந்து அவர் அப்படியே பயங்கரமா நெறைய ஸ்கோர் பண்ணிட்டான்னா, இன்னொரு 5 வருஷம் விளையாட போறான்லாம் கிடையாது. என்ன மிஞ்சி போனா இன்னொரு 1 வருஷம், 2 வருஷம் கரியர் வந்து ஹில் பிளே a little bit longer அ சார்ட் ஆஃப் திங். ஆனா பட் 3 டைம்ஸ் வின்னிங் இன் ஆஸ்திரேலியா இல்லீங்களா? ஹி இஸ் பீன் த கான்ஸ்டன்ட். ஐ மீன் அங்க இருந்திருக்காரு. பும்ரா இருந்திருக்காரு. இல்ல ஆக்சுவலி அவரும் இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. விராட் கோலியும் இன்ஜூர் ஆனார் போன தடவ. பட் சம்ஹவ் அந்த இட்ஸ் போன ஆல்வேஸ் பீன் சீரிஸ்ல கோலி, தான் வந்து கோலி, விராட் கோலி. கோலி வந்து ஐ டோன்ட் திங்க் there's a major contribution or anything like that from the last series. Virat Kohli, he was only there for one test and யா. கிளம்பிட்டாரு அவரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டீம் காம்போசிஷன் செட் பண்ணிட்டு தான் போனாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் நம்ம. ஓகே. பட் மூவிங் ஆன். வில் ஆல்சோ லுக் அட் சம் அதர் க்ரூஷியல் ஃபேக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஆனா இருக்கிறதுலயே க்ரூஷியலா இருக்க போறது இந்த சீரிஸ்ல ஜெய்ஸ்வால் தான். ஐ திங்க் ஹிஸ் ஸ்டார்ட்ஸ் ஏன்னா அவர் மட்டும் ஒரு 25, 30 ஓவர் இருந்தார்னா, ஐ திங்க் தி ஸ்கோர் வில் ஆல்ரெடி பி 150 அந்த மாரி போயிடும் ஸ்கோர். ஸோ அந்த ஒரு பெட் ராக் மாரி அவரு லெஃப்ட் ஹேண்டர் கம்ஸ் இன் வித் டிஃபரண்ட் ஆங்கிள், அட்டாக்கிங் மைண்ட் செட். லிட்டரலி ஒரு சேவாகோட ரோல் ப்ளே பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். ஆ இந்த சீரிஸ்ல. ஸோ அவங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் அண்ட் பந்த். இவங்க தான் இருக்க போறாங்க. ஓகே. ஆஸ்திரேலியா 11 குயிக்கா பார்த்துருவோம். அவங்க ஆல்ரெடி அவங்க 13 அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆ நம்பர் 1 மெக்ஸ்குயினி அந்த புது பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அவர் வந்து லாஸ்ட் 8 மேட்சஸ்ல ஐ திங்க் ஒரு 6 ஹால்ஃப் செஞ்சுரீஸ் அண்ட் செஞ்சுரி 2 செஞ்சுரி, 4 ஹால்ஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஹி இஸ் அ வெரி ஸ்லோ கோயிங் பேட்ஸ்மேன். அவரும் குவாஜாவும் வந்து ஆக்சுவலி இந்த லோ ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த டீன் எல்கார், புஜாரா ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் அந்த மாரி தான் அவங்க 2 பேருமே. ஆ உஸ்மான் குவாஜா, மார்னஸ் லபுஷேன், லபுஷ் காக்னே அப்படிம்பாங்க. ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட். ஆக்சுவலி யூ கேன் லுக் அட் இட் தி அதர் வே அரவுண்ட். சிம்ப்ளி வந்து தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க 13ல ஸ்காட் போலண்ட் வில் ப்ராபப்லி நாட் பிளே. ம். அண்ட் ஐ திங்க் இட் வில் பி a டாஸ் அப் பிட்வீன் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஆ டிராவிஸ் ஹெட் 100% விளையாடுவார் எனக்கு தெரிஞ்சு. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆ வந்தா ஓப்பனிங் ஸ்லாட்ல அந்த மெக்ஸ்வினிக்கு பதிலா தான் அதான். வருவாரு அப்படின்னு. டிராவிஸ் ஹெட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம பந்த் மாரி அவரு. ஆ தங்கிட்டாருன்னா அவன அதான் அடிச்சா 1 டன்னு வெயிட்ரான்னு ஒரு பார்க்கறதுக்கே ஒரு நம்ம என்ன சொல்றது, நம்ம கலோனியல் பிரிட்டிஷ் ஆஃபீசர் மாரி தான் இருப்பாரு அவரு கொஞ்சம் பார்க்க.
ஆ அண்ட் செயலும் அந்த மாரி தான் காமிச்சிருக்காரு. அண்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா 2 ஃபைனல்ஸ் தட்டி எடுத்த சி சிங்கிள் ஹேண்டட்லி தட்டி எடுத்தாரு நம்மள்ட்டேருந்து. ஆ ஸோ ஸ்டீவன் ஸ்மித்துங்களா? நம்பர் 1 விக்கெட் ஆர் எனக்கு என்னமோ ஆக்சுவலி திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டூ பி டிராவிஸ் ஹெட்ன்னு தோணுது. ஹி இஸ் கோயிங் டூ பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் அவங்க டீம்ல. அண்ட் ஆஃப் Um, கோர்ஸ் சொல்லவே வேணாம். நம்ம பவுலர்ஸ் தெரிஞ்சது தான். அலெக்ஸ் yeah, கேரி, but கமின்ஸ், I think ஸ்டார்க்லைன் that's அண்ட் also Alex Carey பேசன். as well. அதாவது ஒரு பக்கம் என்னன்னா வந்து, நம்ம சொல்றோமே தவிர வந்து இது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அலெக்ஸ் கேரி ஹஸ் பீன் இன் குட் ஃபார்ம். பட் டிராவிஸ் ஹெட் அண்ட் மானஸ் வந்து ஃபார்ம்ல இல்ல. ஸ்டீவன் ஸ்மித்தும் அதேதான். கோலி மாரி தான் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வில் ஆல்சோ பி லைக் ரியலி ஹங்ரி. ஏன்னா போன சீரிஸ்ல வந்து ஹி டிட் பட் குவைட் நாட் தேர். ஸோ அதனால வந்து இல்ல ஹி வில் ஆல்சோ வாண்ட் டூ பி லைக் சார்ட் ஆஃப் டெலிவரிங். ஆம் அவங்களுக்கும் ஆக்சுவலி ஸ்டீவன் ஸ்மித், மானஸ் லபுஷன் ப்ராபப்லி அண்ட் அலெக்ஸ் கேரி எனக்கு தெரிஞ்சு வந்து தே வில் ப்ராபப்லி பி த மெயின் ரன் கெட்டர்ஸ்ன்னு தோன்றுது எனக்கு. ஸோ அவங்க இனி பேட்டிங் ஆர்டரே 3, 4, 5க்கு மேல தான் ஆரம்பிக்கிறது. ஆ இந்தியாவோட கமிங் டூ த ரியல் வீக்னஸ். லெட்ஸ் கட் டூ திஸ். இந்த சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீரிஸ் ஜெயிக்கணும்னா யூ ஹேவ் டூ புட் ரன்ஸ் ஆன் த போர்ட். ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, முகமது ஷமி இல்லாதது. ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த பாலிங் லைனப்ல அந்த டீத் இல்லாத மாரி தான் தோணுது. ஏன்னா, சிராஜ் அவ்ளோ ஃபார்ம்ல இல்ல. பும்ரா ஒருத்தர் தான் பார்க்கணும். அவரும் கேப்டன் வேற பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் பண்ணிட்டு பாலிங்கும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஆ ஆகாஷ் தீப் ஓகே ஹி ஸ்விங்ஸ் த பால் அவர் அந்த சீம் இன் பண்ணிடுவாரு. அத வச்சு அவரால ஆனா கன்சிஸ்டன்ட்டா அத போட்டு விக்கெட் எடுக்க முடியுமா? முகமது ஷாமி அளவுக்கு முடியுமா? தெரியாது. என்ன அதான் நான் பிரசன்னா சொல்ற மாரி தான். இது பண்ணுவாரா? தெரியாது. அது பண்ணுவாரா? தெரியாது. அந்த மாரி த பாலிங் டூ மெனி குயஸ்ஷன் மார்க்ஸ் அண்ட் ஜடேஜா இஸ் நாட் த சேம் ஜடேஜா ஓவர்சீஸ்ல. அவர் ஒரு ஹோல்டிங் ஜாப் தான். எக்கானமி 2 பெர் ஓவர், 3 பெர் ஓவர் கடகடன்னு வந்து ஓவர போட்டு போயிட்டே இருப்பாரு. விக்கெட்ஸ் எங்கேருந்து கிடைக்க போகுது நமக்கு? இது எனக்கு என்ன இன்ட்ரஸ்டிங் தாட்னா வந்து நம்ம இது எல்லாமே வந்து இல்ல பிகாஸ் வி ஆர் கோயிங் இன் எ பொசிஷன் வேர் இவர் இது பண்ணுவாரா, அது பண்ணுவாரான்னு வி ஆர் ஆஸ்கிங் ஆல் த கொஸ்டின். ஆனா இதே வந்து நம்ம போன சீரிஸ் பார்த்தோம்னா, யூ ஹேட் வாஷிங்டன் சுந்தர், டி நட்ராஜன் இங்க எல்லாருமே வந்து தே நோபடி கேவ் தெம் எ சான்ஸ் அண்ட் தே சக்சீடட். ஸோ இன் இட் டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாரி. வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பண்ணிட்டு போற பிளேயர் வந்து வில் தே டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் தட் கொஸ்டின் வாஸ் லாஸ்ட் டைம் வந்து யாருமே இந்த கேள்வி கேட்கல. நட்ராஜன் அவர் டெலிவர் பண்ணுவாரா? வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து டெலிவர் பண்ணுவாரா? லார்ட் தாக்கூர் வந்து பண்ணுவாரா? அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் த்ரூ தெம் இன் அண்ட் எவரிபடி அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க விட்டுக்கிட்ட சிராஜும் அதே மாரி தான். ஸோ எனக்கு ஒரு ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சிராஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வில் ஆப்வியஸ்லி கோ இன் வித் தி கிரேட் மெமரீஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் சீரிஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ தட் மைட் ஹெல்ப். ஸோ நான் நல்லா போடுறதுக்கு எப்படி சொல்றோம். எப்படி கோலிக்கு சொல்றோம். கோலி ஆஸ்திரேலியால போனாலே வந்து அவருக்கு வந்து ஒரு கெட்ஸ் இன்டூ டிஃபரண்ட் இதுன்ற மாரி தான் வந்து பாசிபிலி ஃபார் சிராஜ் அஸ் வெல் பேஸ்ட் ஆன் லாஸ்ட். இட் இட் வெல் தேர் இஸ் எ பிட் ஆஃப் எ நெகட்டிவிட்டி சரவுண்ட் பண்றது இந்தியா இந்த 3-0 லாஸ்னால. இன்னொரு பக்கம் வந்து ஐ ஆல்சோ ஹேவ் தி ஃபீலிங் வென் தே திங்க் பேக் நம்ம வந்து போன வாட்டி வரும்போது ஹவ் டிஃபிகல்ட் சர்கம்ஸ்டான்சஸ்ல தே ஒன் த சீரிஸ். தேர் மஸ்ட் பி எ லாட் ஆஃப் பாசிட்டிவ் பிலீஃப் அவங்களுக்குள்ளேயே வந்து நம்மளால இங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா பெருசா ஒண்ணும் வந்து ஆப்போசிஷன் டீம்லயும் வந்து நாட் தட் ஹியூஜ்லி டிஃபரண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் டைம் அரவுண்ட். கேப்டன்சி பட் அதே விஷயம் கிட்டத்தட்ட பவுலர்ஸ் அதே பேட்ஸ்மேன் இங்க ஒருத்தர் 2 பேர் சேஞ்ச் அந்த மாரி தான். ஸோ ஆன் ஒன் ஹேண்ட் இட் ஃபீல்ஸ் சான்ஸே இல்ல இந்தியா தோத்துரும் அப்டின்னா ஐ ஸ்டில் திங்க் தேர் இஸ் எ பாசிட்டிவ் வைப் அண்ட் இஃப் தே ஆர் பாசிட்டிவ் எனஃப் இந்தியால ஜெயிக்க முடியும். ஓகே. இது மாரி சொல்ட்டீங்க. ஏதோ எக்ஸாம்க்கு போற மாரி, எக்ஸாம்க்கு போம்போது அம்மா சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்ட்டீங்க. ஆம் த பேட்டில்ஸ் எனக்கு தெரிஞ்ச த மோஸ்ட் இம்பார்டன்ட் பேட்டில் ஆ வந்து நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுது என்னன்னு. அப்புறம் நான் என்னது சொல்றேன். அம் பும்ரா வந்து கைண்ட் ஆஃப் உஸ்மான் குவாஜா ஆகட்டும், ஹெட், ஸ்மித், லபுஷேன் ஐ திங்க் அவங்க எல்லாரோடுமே வந்து தேர் வில் பி எ பேட்டில். நீங்களே ஐ திங்க் ஒத்துக்கிறீங்க. பும்ரா ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு. ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் இருந்தா போதும். பும்ரா வெர்சஸ் இவரு, பும்ரா வெர்சஸ் அவரு ஐ அப்படின்னா திங்க் மத்த பும்ரா வந்து பவுலர்ஸ் இட்ஸ் 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 அவங்க எல்லாருக்குமே வந்து ஐ மீன் தேர் இஸ் எ கல்ஃப். தேர் இஸ் நோ டிபேட் அபௌட் தட். பும்ராவுக்கும் வந்துட்டு சிராஜ் அண்ட் எவரிபடி எல்ஸ் இன் இந்தியா தேர் இஸ் எ மாசிவ் கல்ஃப் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். தே ஷாமியும் வந்து வந்தாருன்னா வந்து ஷாமி லைக்
bridge that gap, but still he's not Bumrah. Like, so அந்த இல்ல வகையில வந்து பட் த நியூ பால் ஷமி இஸ் ஈக்குவல் டூ ஆர் கிரேட்டர் தென் பும்ரான்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஓகே நான் எந்த சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க பும்ரா வர்சஸ் இதுன்னு சொல்றீங்க. பட் பும்ரா வர்சஸ் ஹெட் அது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டூ பி நேத்தன் லயன் வர்சஸ் பந்த். த வே yeah, இட் ஷேப்ட் அப் லாஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அ மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபாக்ட் த என்டையர் இந்தியன் நீங்க சொன்ன ரிவர்ஸ் சொல்லுவேன் நான். என்டையர் இந்தியன் பேட்டிங் அகைன்ஸ்ட் லயன். நீங்க நேத்தன் லயன மட்டும் லாஸ்ட் டைம் நம்ம ஜெயிச்சதுக்கான மெயின் காரணம் வந்து நேத்தன் லயன பிரஷர்ல போட்டோம். அவங்களோட பேஸ் பவுலர்ஸ் வந்து டயர்ட் ஆக்கினோம். புஜாரா வந்து டயர்ட் ஆக்கிட்டாரு. ஸோ தென் வி வேர் ஏபிள் டு ஸ்கோர் அந்த மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ரன்ஸ். ஐ திங்க் எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டூ நேத்தன் லயன். அவர மட்டும் நீங்க செட்டில் ஆக விட்டீங்க. அவருக்கு 2 விக்கெட் நீங்க குடுத்தீங்கன்னா, சடன்லி ஆல் த பேஸ் பவுலர்ஸும் வந்து அவங்களது தே லுக் தேர் பார்ட். ஸ்டார்க் வந்து yeah, 4 ஓவருக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான். 5வது ஓவர், 6வது ஓவர் புஷ் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் ஸ்கோரிங் ஆஃப் ஸ்டார்க். ஆம். yeah. There'll also ஸோ be like Hazelwood versus Gill and Jaiswal. அந்த battles வந்து they'll be there, like, so it's, yeah, they are bowlers trying to get on top of the Indian, like, opening batsman. If you can get India down to like 20 for 3, for example, now வந்து like, it'll make a massive difference. ம். ஓகே ஃபைனலி பிரெடிக்ஷன்ஸ். நீங்க சொல்லுங்க. பாயிண்டிங் சொல்லிட்டாரு 3-1. வான் சொல்ட்டாரு 4-0ன்னு. நீங்க என்ன சொல்லப் போறீங்க? நான் வந்து ஐ அம் கோயிங் India 2-1. இந்தியா 2-1 அப்டின்னா, ஜெயிச்சாலும் தோத்து தான் வரப்போறோம் அப்டின்னு சொல்ல வரீங்க. Yeah, ஐல் ஆக்சுவலி டேக் இட். நான் WTC பத்தி யோசிக்கவே இல்ல. ஐ லைக் கைண்ட் ஆஃப் ரிட்டன் ஆஃப். அது வந்தா லாபம். ஆ இல்லன்னா இல்ல. பட்டா பாக்கியம், படாட்டி ஆமா. லேகியம். So I've அதுதான். written off. I'm almost more in the BGT mode to focus, win this series. Whatever happens, WTC வந்து maybe okay. If it's not there, it's not there. நம்ம ஒன்ஸ் ம். நியூசிலாந்து தோத்துட்டோம். So I think 2-1 probably for India. ஓகே. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சா இது, செகண்ட் டெஸ்ட் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துட்டாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டூ பி 3-0 தான் தோணுது எனக்கு. அட்லீஸ்ட் 3-0. ஆம். பட் பாப்போம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்கன்னா, இட் கேன் கோ தி அதர் வே. ஐ வில் Yeah. சே இந்தியா 3-1. ஸோ யார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் சீரிஸ் ஜெயிப்பாங்கன்னு நான் அப்டி சொல்லுவேன் நான். ஓகே. பாப்போம். ரொம்ப ஈஸியா தப்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னும் இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்டின்னா லைக்க தட்டி விடுங்க. காமெண்ட்ஸ் குடுங்க. இந்த நாங்க பண்றது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆம். கேட்டுட்டு இருக்கீங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், Spotify எல்லா இடத்துலயும் இருக்கோம் நாங்க. ஸோ அங்க எங்கேயாவது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா எங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஆம். அண்ட் எங்க இமெயில் ஐடி அதெல்லாமும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. உங்களுக்கு எங்க டீம ஜாயின் பண்ணணுமா? யூ ஃபீல் லைக் யூ ஹேவ் குட் காமெண்ட்ரி ஸ்கில்ஸ். உங்களோட ஆம், யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் வேர்ட்ஸ் இன் தமிழ். வாங்க. ஏன்னா நாங்களே வந்து டாங்கிலிஷ்ல இது ஒரு டாங்கிலிஷ் பாட்காஸ்ட்டா தான் இருக்கு. பட் வாங்க. ஆ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும். கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸோட